இது நம்ம ஃபேமிலி. அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். கூட்டணி தொகுதி உடன்பாடு அப்படின்னு அது ஒரு நீண்ட தொடர்கதையாகவே நீண்டு கொண்டு இருக்கு இல்லையா? இதுல இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா மதிமுக விசிக அப்படின்னு சில உடன்பாடுகள் ஆளுங்கட்சி கூட்டணியில வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல பிரதான எதிர்கட்சி அதிமுகல இன்னும் ஆலோசனை கூட்டம் அப்படின்னு பல சமாச்சாரங்கள், குறிப்பா எடப்பாடி அவரு நடத்தி இருக்கிற ஆலோசனை கூட்டம், அங்க மணியானவர்கள் சொன்ன விஷயங்கள், இதுல என்னங்க இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கோபத்தை காட்டியதுன்னு பல விஷயங்கள் ஓடுது. முக்கியமா பார்த்தோம்னா 40லும் தாமரை அப்படின்னு பாஜகவும் ஒரு பக்கம் வேகம் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க போட்ட டீலுக்கு ஒப்புக்கொள்ளாத ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அங்க சில பல மோதல்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இதுல மிக முக்கியமா இந்த ஆட்டத்துல பார்த்தோம்னா இலையும் வேணும் தாமரையும் வேணும் அப்படின்னு ஒரே நேரத்துல முருங்கை மரம் ஏறும் பாமக. பல ட்விஸ்டுகள் இருக்கு. நம்முடைய ஜூனியர் விகடன் கழுகார் பதிவு செஞ்சிருக்காரு. வழக்கம் போல இன்றைய ஜேவி பிரேக்ஸில் விரிவாக அலசுவோம். நான் உங்கள் சகோ சி த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தாமரையா சூரியனா? பிரதமரிடம் புது கணக்கு சொன்ன அண்ணாமலை. பிரதமருடைய தமிழ்நாடு விசிட்டுக்கு பிறகு டோட்டலாகவே பாஜகவுடைய டோன் வந்துட்டு மாறி இருக்கு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க அந்த கட்சியோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா, சமீபத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னைக்கு வந்திருந்தார் இல்லையா? அந்த நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளையும் நம்ம வந்துட்டு தாமரை சின்னத்துல களமாடலாம், அதன் மூலமாக நல்ல வெற்றியும் பெற முடியும், இன்னொரு பக்கம் நம்முடைய வாக்கு சதவீதம் பர்சன்டேஜ் அதையும் வந்துட்டு உயர்த்தி கொள்ள முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பாசிட்டிவாக இருக்கு களம் அப்படின்னு அடுக்கியிருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை. பிரதமரும் தலையசைத்து விட்டு கேட்டுட்டு அவரும் கிளம்பிட்டாருங்க. ஆனா இது அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்காது அப்படின்னு உட்கட்சி சீனியர்கள்ட்ட இருந்து எதிர்ப்பு குரல்களும் வந்த வண்ணம் இருக்குங்க. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நமக்கு வந்துட்டு இது எதிரான ஒரு அதிர்வை வந்து கொடுக்கும். மிக முக்கியமா திரு ஓபிஎஸும் திரு டிடிவியும் இதற்கு வந்து ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க. அதன் மூலமாக, அதாவது அவங்க கூட்டணியும் இல்லைன்னா தென் மாவட்டங்களில் நம்மளால கொஞ்சம் கூட வெற்றி பெற முடியாது, பரிசீலனை செய்ய வேண்டும், மோசமான தோல்வியை தவிர்க்க அப்படின்னு அவங்க கட்சி சீனியர்கள் பகிர்ந்திருக்காங்க இந்த விஷயத்த. ஆனா மழை தரப்போ இல்லைங்க, நம்ம கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தாமரை சின்னத்துல போட்டியிட ஒப்புக்கொண்டு விட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்றவங்க நம்மோடு வருவாங்க அப்படின்னு டோட்டலா ஆஃப் பண்ணியிருக்காருங்க. இருந்தாலும் சில கூட்டணி கட்சிகள்கிட்ட இருந்து சில முக்கிய தலைவர்கள்ட்ட இருந்து எதிர்ப்புகள் வந்த வண்ணம் இருக்கு. அண்ணாமலையின் பயணம், பாஜகவின் டீல், ஒப்புக்கொள்ளாத ஓபிஎஸ் டிடிவி. எதிர்பார்த்தது மாதிரியேங்க பாஜகவுடைய இந்த டீலுக்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அவங்களுடைய அணியும், இன்னொரு பக்கம் அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் அவங்க டீமும். ஏங்க இப்படிலாம் வந்து 40லும் தாமரை சின்னத்தில் போட்டியிடணும் அப்படின்லாம் கண்டிஷன் போடுறீங்களே, இதே கண்டிஷனை பாமகவோடு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போட முடியுமா உங்களால? சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு ஏகத்துக்கும் எகிரி இருக்காங்க. மிக முக்கியமா டிடிவி டீம் ரொம்பவே கொதிப்படைஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் பாஜகவுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ண போறாங்க இல்லையா? அதுல தமிழ்நாட்டிலையும் சில வேட்பாளர்கள் பெயர் அந்த பட்டியலில் இருக்கணும் அப்படின்னும், அதனாலேயே நீங்க சீக்கிரம் வந்து கூட்டணியை முடிவு பண்ணுங்க அப்படின்னும் டெல்லியில இருந்து அழுத்தங்கள் வந்திருக்குங்க. இதன் தொடர்ச்சியாகத்தான் இங்கிருந்து திரு அண்ணாமலை, திருமதி வானதி சீனிவாசன், அப்புறம் திரு எல் முருகன் உள்ளிட்ட முக்கியமானவர்களாம் டெல்லிக்கும் பயணம் செஞ்சிருக்காங்க. ஸோ அண்ணாமலை திட்டம் பழிக்கிறதா இல்ல ஓபிஎஸ் டிடிவியுடைய பிடிவாதம் வெற்றி பெறுகிறதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க சோர்சஸ் நம்ம கழுகார்கிட்ட. டெல்லியிலிருந்து தோட்டத்துக்கு வந்த ஓலை, மீண்டும் முருங்கை மரம் ஏறும் பாமக. கடந்த வாரத்துல அதிமுக கிட்ட 7 சீட்டுகளுக்கு ஓகேன்னு சொன்ன பாமக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்த அதே நேரத்துல இந்த வாரத்துல பார்த்தோம்னா பாஜக பக்கம் தனியாகவும் ஒரு ரூட்டை போட்டிருக்காங்க. குறிப்பா கேட்டது கிடைக்கும் அப்படின்னு டெல்லியில இருந்து தோட்டத்துக்கு ஓலை வரவோ அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்படி ஒரு தனி பாதையும் அமைச்சிருக்காங்க. கேட்டது கிடைக்குதோ இல்லையோ, இங்க இப்படி நம்ம பாஜகவோடு பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நியூஸ் அதிமுகவுக்கு போனாலே இதை வச்சே இலைக்கட்சி ஆட்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டி நம்முடைய டிமாண்ட் பேரத்தையும் அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு கணக்கு போடுது பாமக. அதற்கேற்பவே டெல்லிக்கு பிறந்த தோட்டத்து வாரிசு இது சம்பந்தமாக சில முக்கியமான விஷயங்களை முக்கியமான தலைவர்கள்கிட்டையும் பேசியிருக்காரு. அதாவது இப்போ வரைக்கும் இலையும் வேணும் தாமரையும் வேண்டும் அப்படிங்கிற மனநிலையில தான் பாமக இருந்துட்டு இருக்குங்க. மறுபடியும் முருங்கை மரம் ஏறி இருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு அதிமுக தரப்புல இருந்தும் எதிர்வினைகள் எதிர்கணைகள் வந்த வண்ணம் இருக்குங்க. நம்முடைய கழுகாருக்கு தோட்டத்தில் இருக்கக்கூடிய சோர்சஸ் பகிர்ந்திருக்காங்க. முருங்கை மரம் ஏறும் பாமக.
இவங்களை எப்படின்னே நம்புறது? வெடித்த வேலுமணி, உண்டா இல்லையா கேட்டுட்டு வாங்க கொதித்த எடப்பாடி. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் தேர்தல் பங்கீட்டு குழுவுடைய ஆலோசனை கூட்டம் அரங்கேறி இருக்கு இல்லையா? அதுல தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல முந்தைய தேர்தலில் போட்டியிட்ட அதே தொகுதிகளை வந்துட்டு இந்த முறையும் ஒதுக்குறோம் அப்படிங்கிற ரீதியில தேமுதிக கிட்ட பேசியிருக்காங்க அதிமுக. அதுல வட சென்னை மட்டும் வேணாம் அப்படிங்கிற மனநிலை தேமுதிகவுக்கு இருக்கு. இவை எல்லாமே எடப்பாடி அவர்களுடைய காதலையும் அந்த குழுவினர் போட்டு வச்சிருக்காங்க. அப்பதான் வேணும்னா தேமுதிகவுக்கு கூடுதலாக தென் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு சீட்டை ஒதுக்கலாமே அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு KP முனுசாமி. அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 தனித்தொகுதிகளில் கடந்த முறை தேர்தலில் 5 தொகுதிகளை மட்டும் போட்டியிட்டோம். இந்த முறை ஒட்டுமொத்தமான 7 தொகுதிகளையும் போட்டியிடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு பெஞ்சமின். இதன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலை, ஆரணி, ராமநாதபுரம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி பிரச்சனைகள் குறித்தும் அலசப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் பேச்சு அப்படியே பாமக பக்கம் வந்திருக்குங்க. அதாவது பாமகவுடைய இரட்டை நிலைப்பாடு குறித்து விவாதிச்சிருக்காங்க. இங்கேயும் பேசுறாங்க, ஒரே நேரத்தில் அங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. தொகுதி சீட்டுகள் வேணும் அப்படின்னு அவங்கள எப்படின்னு நம்ம நம்புறது அப்படின்னு கொஞ்சம் வெடிச்சிருக்காரு, பொறுமை இருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு SP வேலுமணி. அவங்க கிட்ட வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? நீங்க நேரடியாவே பெரியவரை சந்திச்சு என்னன்னு பேசிடுங்க. உண்டா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம்ல. ஸோ அந்த வேலையை நம்ம வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாகவே கொதிச்சிருக்காரு எடப்பாடி. கூடவே கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே நம்ம டோட்டலா தேங்கி விடக்கூடாது. நம்முடைய கட்சி சார்ந்தும் நம்முடைய கட்சி வேட்பாளர்கள் நேர்காணல்கள் அப்படின்னு நம்ம அடுத்த கட்ட வேலைகளை வேகப்படுத்தலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. அதற்கேற்பவே வருகின்ற 10, 11 2 தேதிகள்லையும் நேர்காணலும் தொடங்க இருக்கு அப்படின்னு நம்முடைய கழுகாருக்கு ரத்தத்தின் ரத்தங்கள்ட்ட இருந்து தகவல்கள் வருதுங்க. 2-1 தனிச்சின்னம் கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்கோர் செய்ததா இல்லை திமுகவுக்கு தலைவலியா? ஒரு பக்கம் அதிமுகவில் கூட்டணி தொகுதி உடன்பாடு அப்படின்னு பேச்சுவார்த்தை ஓடுதுன்னா இங்கே திமுகவில் ஆதி காலத்தில் இருந்தே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, ஏன்னா அப்போவே கூட்டணிலாம் உறுதியாயிடுச்சு இல்லையா? ஆனாலும் எத்தனை தொகுதிகள் அப்படின்னு உறுதியாகாமல் அந்த பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டே இருந்ததுங்க. ஒவ்வொருத்தரும் கேட்ட தொகுதிகள்லாம் எண்ணினோம்னா 2-3 ஸ்டேட்டில் சேர்ந்து வந்து திமுக கூட்டணி போட்டியிடலாம் அந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க. அவ்வளோலாம் முடியாது அப்படின்னு திமுக தரப்புலையும் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. இதில் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல 1 வந்துட்டு பொது தொகுதியாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அட்லாஸ்ட் இன்றைக்கு மார்ச் 8ஆம் தேதி 2 தொகுதிகள் அப்படின்னு உறுதியாகி இருக்குங்க. சிதம்பரம், விழுப்புரம் அப்படிங்கிற 2 தொகுதிகள். இந்த 2 தொகுதிகளிலுமே நாங்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னும் அதனுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவனும் அறிவிச்சிருக்காருங்க. இன்னொரு பக்கம் மதிமுக 2+1 அப்படின்னு தொடக்கத்தில் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் 2வது கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை இழுபறியாகவே இருந்துகிட்டு இருந்தது. திமுக தரப்புல இருந்து ஒரு சீட்டுக்கு மேல நோ சீட் அப்படின்னு கராரா சொல்லிட்டு இருந்தாங்க. மதிமுகவிலையும் தொடர்ந்து உள்ளுக்குள்ளார ஆலோசனை கூட்டம்லாம் போட்டாங்க. ஒரு கட்டத்துல மதிமுக திமுக கூட்டணியில இருந்து விலக போறாங்க அப்படின்லாம் டாக் வந்தது. அட்லாஸ்ட் இன்றைக்கு மதிமுகவுடன் ஒரு தொகுதி அப்படின்னு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்குங்க. அவங்களும் தனி சின்னத்தில் போட்டிடுறாங்க. இப்படி கூட்டணி கட்சிகள் தனி சின்னத்தில் போட்டிடுவதன் மூலமாக அந்த கூட்டணி கட்சிகளுடைய செல்வாக்கு உயரும். தேர்தலில் வெற்றியை பெறுவதன் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிற அந்தஸ்தையும் அவங்களால பெற முடியும். அதனால தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனித்த அடையாளம், தனிச்சின்னம் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போடு இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் தனி சின்னத்தில் கூட்டணி கட்சிகள் போட்டி அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் பதிவு செய்யணும். அதுக்கப்புறம் அதை வாக்குகளாக மாற்றணும். நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்கு. அது ஒரு நீண்ட நெடிய வந்து ஒரு போர் போல இருக்கும். அப்ப எளிதான வெற்றிங்கிறது அங்க வாய்ப்புகள் குறைவு. அதே நேரத்தில் மக்கள் கிட்ட நன்கு அறிமுகமான உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடும் பொழுது எளிதான வெற்றியை பெற்றுவிட முடியும். அப்படிங்கிறதால தான் உதயசூரியன் சின்னம் அப்படிங்கிறத திமுக வலியுறுத்திட்டு இருந்தது. ஆனாலும் இன்னொரு கட்சி சின்னத்துல நாங்க போட்டியிட விரும்பல அப்படின்னு இந்த முறை கரார் காட்டியிருந்தாங்க கூட்டணி கட்சிகள். இப்ப விசிகாலம் எடுத்துக்கிட்டா நாங்க மாநாடு பிரம்மாண்டமா நடத்தியிருந்தோம், பெரிய அளவுல வளர்ந்திருக்கோம், அதையும் யோசிச்சு பார்க்கணும்ல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அட்லாஸ்ட் கூட்டணி கட்சிகளுக்காக கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு திமுக தலைமை. அப்ப இதன் மூலமாக இந்தியா கூட்டணி உறுதியான வெற்றி பெறணுங்கிற வேட்கை இங்க எல்லோருக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கு அறிந்த அறிவாலயத்து சோர்சஸ்.
இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கதை எல்லோருக்கும் தெரியும். அவங்க கேட்ட எண்ணிக்கை எவ்வளோ கொடுக்குறேன்னு திமுக தரப்புல சொன்னாங்க. இதுல முக்கியமா 7 தொகுதிகளுக்கு மேல முடியாதுங்கிற மாதிரி திமுக தரப்புல தொடக்கத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தற்போது 8+1 அப்படிங்கிற ரீதியில ஏறக்குறைய ஓகே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் வருதுங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியோ போன முறை நாங்க களமாடியது போலவே எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கு திமுக தரப்புல இருந்தோ ஏங்க நீங்க தோத்த அந்த ஒரு தொகுதியை தான் எங்களுக்காக விட்டு கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் குத்தி காட்டுற மாதிரியே அந்த விஷயத்த பதிவு பண்றாங்க. முந்தைய தேர்தலில் பார்த்தோம்னா தேனியில போட்டியிட்ட மூத்த காங்கிரஸ் தலைவரான திரு EVKS இளங்கோவன் அவரு அப்ப திரு ரவீந்திரநாத் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் அவர்கிட்ட வந்து தோல்வியை சந்திச்சார் இல்லையா, இதைத்தான் சுட்டி காட்டி பேசுறாங்க. இப்படியாகத்தான் ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ளாரையும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை வேகம் கூட்டி கொண்டிருக்குங்க. இதுல மார்ச் 10ஆம் தேதி வேட்பாளர்களுக்கான நேர்காணல் தொடங்க இருக்கிறதால அதற்குள்ளார எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து தகவல் வருதுங்க. இருந்தாலும் எதிர்த்தரப்பினருடைய வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளையும் வேட்பாளர்களையும் முடிவு செய்யலாம் அப்படின்னு முடிந்தவரை பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து கொண்டே இருக்கு திமுக அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆக மொத்தத்துல கூட்டணி கட்சிகள் தங்களுக்கான தொகுதிகளை பெறுவதற்கு பெரும் போர் செய்ய வேண்டியிருக்கு. நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. நம்முடைய போராட்டங்கள் பாறைகளால் செதுக்கப்பட்டிருக்கு. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளோ மணலால் கட்டப்பட்டவை. தலைமை தோற்கலாம், மக்கள் எழுச்சியால் நல்ல தலைமை உருவாகும். மாபெரும் போராளியான ரோசா லக்சம்பர்க் அவங்க தெரிவித்தது. பெண் விடுதலையிலையும் அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ எழுச்சி ஒரு சிறந்த தலைமையை உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் கையில் இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்கால அரசியல் சூழலுக்கும் இது அப்படியே பொருந்துங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க. அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை இனிய உழைக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அன்பால் அனைவரும் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். Welcome to Giriya's family. Giriya's family always நம்ம family. அன்புள்ள Giriya's, இது நம்ம family.